The unity of the scripture. எத்தனை கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு பின்பதாக அதே காரியம் அப்படியே நடக்குது. நடக்கும்போது சொல்கிறாரு, கர்த்தருடைய மனுஷன் அவர் செஞ்சதுனால அந்த மனுஷனுக்கு பாவம் என்ன ஆயிடுச்சுன்னா சொல்லிட்டு திரும்பி போனார். எங்கேயுமே தங்காதன்னு சொல்ல ஒரு ஒரு தீர்க்கதரிசி கூட்டு நீ என் வீட்டில் வந்து தங்கு அப்படின்னு சொல்ல அவர் வீட்டில் தங்கியிருந்து திரும்ப வழியில் சிங்கம் அடித்து போட்டு அப்புறம் சொல்கிறார் இவர் உண்மையான தீர்க்கதரிசிங்கிறாரு. தீர்க்கதரிசிய வாழ்க்கையே இப்படி தான், இதுதான். ஓகே, கிட்டத்தட்ட இது நடந்த 300 வருஷத்துக்கு பின்னால் 640வது வருஷம், அதாவது 909வது வருஷம் இது முடிஞ்சிச்சு. 609வது வருஷம் இது நடக்குது. 300 வருஷம் கரெக்டாக துல்லியமாக யோசியாவினுடைய பெயரை வந்து யூதாவினுடைய யோசியா ராஜாவினுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்கிறார். என்னங்க 300 வருஷம், 700 வருஷத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவில் அப்படியே நடந்ததை எழுதி வச்சிருக்கிறாரு. வரி பிசகமாகாமல் ஒவ்வொரு காரியமும் தீர்க்கதரிசன வசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவிலே பூரணமாக நிறைவேறியிருக்கிறது. இதை எடுத்து தான் பிலிப்பு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இது இந்த தீர்க்கதரிசி யாரை குறித்து பேசுகிறார்? தன்னை குறித்தோ வேறு யாரையோ குறித்தோ, ஒன்றையும் குறித்தில்லை அவரையும் குறித்தில்லை, இயேசுவை குறித்து பேசினார் என்று சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அதாவது சுவிசேஷமானது தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல். ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் கிடையாது. மறுபடியும் சொல்லிட்டு வர்றது, இயேசுவானவரை பிடிச்சி பொறாமையினாலே அவர்கள் காட்டி கொடுத்து, பணத்திற்காக காட்டி கொடுத்து பொறாமையினாலே அவர்கள் செய்து விட்டார்கள். பிலாத்து அப்படி செய்தார், ஏரோது இப்படி செய்தார், அன்னா காய்ஃபா இப்படி செய்தார்கள். இவங்கெல்லாம் ஹியூமன் எலிமெண்ட்டாக இருந்தாலும் கர்த்தர் இஸ் ஓவர் ரூலிங் எவரிதிங். மேசியா இப்படி வருவார், அவர் இப்படி மரித்து போவார் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு வராங்க. இதெல்லாம் நிறைவேறுகிறது. இந்த பாடுபடும் தாசன், அந்த பாடல்கள் 4 பாடல்கள்னு சொல்லிட்டு வந்தேன். உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்கிறேன், திரும்ப ஒரு தடவை நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 42வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 4வது வசனம் வரை. அதற்கு அடுத்தது 42வது அதிகாரத்தில் முதலாவதாக, 2வதாக 49வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். நீங்கள் வாசிக்க வேண்டியதில்லை, ஞாபகத்தில் வச்சுங்க. 42வது அதிகாரம் 1 முதல் 4, 49வது அதிகாரம் 1 முதல் 6, 50வது அதிகாரம் 4 முதல் 9, அதற்கு அடுத்ததாக 52வது அதிகாரம் 13 முதல் 53வது அதிகாரம் 12 வரை. இப்போ இந்த 4 பாடல்களில் பெரிய பாடலாக இந்த 52வது அதிகாரம் 53வது அதிகாரம் வருகிறது. இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா பழைய ஏற்பாட்டினுடைய அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது. கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது, பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவேறுதல். அதை விசேஷமாக பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் இந்த புத்தகத்தில் விசேஷமாக ஏசாயாவுடைய புத்தகம் 52வது அதிகாரம் 13 முதல் 53வது அதிகாரம் 12 வரை கொடுக்கப்பட்டது. சரி, ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன். இப்போ இதை 5 பகுதியாக பிரிக்கலாம். நம்ம பிரிக்க வேண்டாம், இப்படி தான் ஏசாயா எழுதி வச்சிருக்கிறார். இந்த எழுதினதே வந்து ஒரு கவிதை நடையில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 5 பகுதிகளாக முதல், அதாவது 3 வசனங்களாக நம்ம பார்ப்போம். 3 வசனங்களாக இருக்குது. முதலாவது பகுதி 52வது அதிகாரம் 13 முதல் 15 வரை. இதில் வந்து 9 வரிகள் இருக்கிறது. அதாவது நான் ஹீப்ரு டெக்ஸ்ட்லன்னு சொல்கிறேன், தமிழ் டெக்ஸ்ட்லேயோ அல்லது இங்கிலீஷ்லேயோ வித்தியாசமாக இருக்கலாம். ஹீப்ரு டெக்ஸ்ட்டில் இது வந்து 9 வரிகள். இதில் என்ன சொல்கிறது? இதோ என்னுடைய தாசன் ஞானமாய் நடப்பார் என்று சொல்லி இது முன்னுரையாக மட்டுமல்ல, பாடலுடைய முழு கருத்தாக இருக்கிறது. இதுதான் இன்ட்ரோடக்ஷன் மட்டுமல்ல, இதுதான் ப்ரிஃபேஸ், இதுதான் வந்து என்ன சொல்கிறது, அதனுடைய கருத்து பாடல். அதாவது பாட்டு பாடும்போது பல்லவி வரும்ல, அது மாதிரி. அதற்கு அடுத்ததாக இந்த 2-3 பகுதிகள். முதலாவது பகுதி யார் சொல்கிறதுன்னா கர்த்தர் சொல்கிறார். 2-3 பகுதிகள் அனைத்து மக்களும் பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள். இது வந்து 53வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் 10 வரிகள் இருக்குது. அதில் 9 வரி, இதில் 10 வரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். 53வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களில் 11 வரி. இது 3வது. சரி, 53வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் என்னது? விசுவாசித்தவன் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி ஆரம்பிக்கிறது. அப்படின்னா அவருடைய அவிசுவாசத்தை குறித்து முதலாவதாக சொல்கிறார். அறியாதவர்களின் அவிசுவாசம்.
மூன்றாவதாக 53வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களிலே 11 வரி என்று சொன்னேன். அதில் என்ன சொன்னது? இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், பலியாடாக, பதில் ஆடாக இயேசு கிறிஸ்து பலியானது அதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக 4வது பகுதி, 4வது பகுதியும் 5வது பகுதியும் இப்பொழுது கர்த்தருடைய பிரதிநிதியாக தீர்க்கதரிசியை பேசுகிறார். யார் யார் பேசுகிறதுன்னு பாருங்கள். முதல்ல யார் பேசுனது? கர்த்தர் பேசுகிறார். 2வது பேசுனது யார்? 2 பகுதிகள் மக்கள் பேசுகிறார்கள். 3, 4, 5வது பகுதி கர்த்தருடைய தீர்க்கதரிசியை பேசுகிறார். இந்த 4வது பகுதியில் 53வது அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள் 13 வரிகள் வருகின்றன. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், அதாவது அவர் குற்றமற்றவர் ஆனால் அநீதியாய் பாடுபட்டார் அப்படிங்கிறது இந்த பகுதியில் வரும். அதற்கு அடுத்ததாக கடைசி பகுதி 53வது அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள், இது 14 வரிகள் இருக்கின்றன. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். ஆக இது கர்த்தருடைய சித்தப்படி தான் எல்லாமே நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இவ்வாறு தாசனுடைய பாடல் முடிவடையும் பொழுது கர்த்தருடைய சித்தம் மட்டும் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. கடைசியாக எல்லாம் நடந்து முடிந்தாலும் கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை எங்கே நிறைவேற்றுகிறார்? இவ்வாறு தாசனை பலியாடாக்குவது, பின்பு அவரை உயர்த்துவது, இது கர்த்தருடைய சித்தம். இதன் மூலமாக நீங்களும் நானும் இன்று ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். 5 பகுதிகள். இதில் ரொம்ப விசேஷமானதுன்னா ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஊழியத்திலும் அவருடைய உபதேசத்திலும் வெளிப்படுகிறது. நம்ம நிறைய நேரம் வாசிச்சிருப்போம் அதை, ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை வாசித்து அந்த பகுதியெல்லாம் எப்படி எங்கே கனெக்ஷன் ஆகிருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா அதை வச்சு தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிலிப்பு சொல்லியிருக்கிறாரு. இந்த 5 பகுதிகளும், இந்த 5 பகுதியிலும் என்ன இன்னொரு விசேஷம் தான், அது எழுதக்கூடிய பாங்கு பாருங்களேன். அவங்கள முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் போல்டு லெட்டரில் போட்டிருக்காங்க. எல்லாமே இங்கே நம்ம தமிழில் இல்லை, ஹீப்ரு டெக்ஸ்ட்டில் எப்படி போட்டிருக்காங்க. முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும். சில எழுத்துல அந்த முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் ஒன்றா இருக்கும், ஒரே மாதிரி போட்டிருப்பாங்க. அது நம்ம வரும்போது சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம 1வது பகுதியை எடுத்து வாசிக்க போகிறோம். 1வது பகுதி ரெடி ஆகிட்டிங்களா? 52வது அதிகாரம் 13 முதல் 15 வரை முதல் பகுதி. இதில் தாசனை குறித்து கர்த்தர் அறிமுகப்படுத்துகிறார். சரி, வாசிப்போமா? வாசிங்க. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதருமாயிருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரனை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அறிந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க. என்ன சொல்ற? இதோ என்னுடைய தாசன், இவர் ஞானமாய் நடப்பார். இதுதான் முழு பாடலுடைய முழு கருத்து. சரி, இதோ என்னுடைய தாசன். தாசன்கிற வார்த்தை எபிரேய வார்த்தை எபெட். இது கிட்டத்தட்ட 800 தடவை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த எபெத்ங்கிறது யாருன்னா வீட்டில் உள்ள அடிமை, வேலைக்காரர், அதாவது கொத்தடிமை மாதிரி வீட்டிலே இருக்கிறது. அந்த எகிப்தை குறித்து பேசும்பொழுது அடிமைத்தனத்தின் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இதே வார்த்தை தான் போடுறாங்க. யாத்திராகமம் 13வது அதிகாரம் வாசிக்க வேண்டியதில்லை, நம்ம சீக்கிரம் போயிடலாம். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 3வது வசனம் 14வது வசனம், அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து அப்படின்னு சொல்லும்போது இதே வார்த்தையை போடுறாங்க. அப்போ என்ன நம்ம பார்க்குறோம்? அடிமைத்தனத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அவங்க. ஏன்னா நீங்கள் யாத்திராகமம் 1வது அதிகாரத்தில் 3வது அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது அவர்கள்லாம் ஆண்டவரை நோக்கி கதறுகிறார்கள் அவருடைய ஆலோட்டிகளுடைய கொடுமையினாலே. அப்போ நெருக்கப்பட்டிருக்கிறார்கள், நொறுக்கப்பட்டிருக்கிறார்கள், தாழ்த்தப்பட்டு இருக்கிறார்கள், அடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். உதாரணமாக அந்த நேரத்தில் எல்லாம் அந்த கொத்தடிமைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் கொத்தடிமைகளாக இருந்தாங்க. அவங்கள என்ன சொல்லலாம், இப்போ செங்கல் கொடுக்க மாட்டாங்க, செங்கல் அறுக்கிறதுக்கு கச்சா பொருள் கொடுக்க மாட்டாங்க. கச்சா பொருள் கொடுக்காம என்ன சொல்லுவாங்க, செங்கல் அறுக்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த நம்பரும் குறையக்கூடாது. நீங்கள் போய் கச்சா பொருளாக அந்த வைக்கோல்லாம் நீங்களே போய் தேடி கொண்டு வரணும். அப்படி நீங்கள் தேடி கொண்டு வரலன்னா என்ன செய்வாங்கன்னா, மண் சாடிகளை கொண்டு வந்து இஸ்ரவேலுடைய பிள்ளைகளை உள்ளே அடைத்து நீங்கள் உயிரோடு அடைச்சி அவங்க எந்தெந்த பகுதியில் அவங்க கட்டணுமோ அந்த பகுதியில் கொண்டு பிள்ளைங்களோடு அப்படியே மண்சாடியை வச்சு கட்ட சொல்லிடுவாங்க. ராம்சம் பித்தோம் என்று சொல்கிற 2 நகரங்களை அவங்க கட்டும் பொழுது
அந்த 2 நகரத்தினுடைய கோட்டை வாசல்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது இப்பொழுது கூட அங்கே கற்சாடைக்குள்ள சின்ன சின்ன பிள்ளைகளுடைய எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்படுது. இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, அந்த அடிமையினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அவங்க பேச முடியாது, அவ்வளோதான். அவங்க அதுக்கு மேலே பேசுனா அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிடும். இதே வார்த்தையை கர்த்தர் யெகோவாவுடைய தாசனாகிய கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தி இருக்கிறார். சரி, கிரேக்க வார்த்தை இதுக்கு வந்து பாய்ஸ், POIS, பாய்ஸ் என்று சொல்லக்கூடிய, இது 383 தடவை பழைய ஏற்பாட்டில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைக்கு பேர் என்னென்னா மகன், ஆனால் அதை விட பிள்ளையாண்டான் அல்லது அடிமையின் புத்திரன். எலியேசர் வந்து ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையாண்டான் இல்லையா, அதாவது எடுபடி வேலைக்காரன் மாதிரி எல்லா வேலையும் அவன் தான் செய்யக்கூடிய அந்த நிலைமையில தான். இதே மாதிரி இன்னும் அந்த கிரேக்க வார்த்தையிலையும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ரெண்டையுமே ஆண்டவர் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தியிருக்கிறார். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்க, எப்படி இந்த வசனம், இந்த கருத்து இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறியது? இதோ என் தாசன் அப்படின்னு சொல்கிறார். எந்த வசனங்கள்லாம் அவர் தன்னுடைய தாசனாக, அடிமையாக எங்கேயாவது இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களில் சொல்லப்பட்டிருக்குதா? அதாவது அவருடைய சித்தம் மட்டுமே செய்வேன், நான் வேறு யாருடைய சித்தம் நான் சுயமாக செய்வதில்லை இப்படின்னு இயேசுவானவர் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? ஏதாவது நடந்திருக்குதா? தாயார்கிட்ட சொன்னார். என்னங்க? அவங்க அம்மாட்டே சொன்னார். ஆமாம், நான் என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களே நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிய மாட்டேன். அதாவது ஐ ஷுட் பி இன் மை லார்ட்ஸ் பிஸ்னஸ், மை ஃபாதர்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னா அவங்க நினைச்சுப்பாங்க ஃபாதர்ஸ் பிஸ்னஸ்னால் இவர் வந்து தச்சு வேலை செய்யணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் மரியாளுக்கு நல்லா தெரியும் இவங்க ஃபாதர் வந்து இந்த இந்த ஹெவன்லி ஃபாதர். ஆமாம், ஓகே, அது ஒரு இதில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது தான் நான் வந்திருக்கிறேங்க. வேறு இல்லை, இந்த சீஷர்களிடத்துல சொல்லுவார், சீஷரிடத்துல சொல்லுவார் பிதாவினுடைய சித்தத்தை நான் செய்யணும், ஏன்னா பிதாவினுடைய சித்தத்தை செய்வதுன்னு தான் சொல்கிறாரு. ஆமாம், நான் பிதாவை இந்த சமாரிய ஸ்திரீகிட்ட சொல்லும் போது இப்போ சமாரிய ஸ்திரீகிட்ட வந்து உங்களுடைய உணவு வந்திருக்குன்னு சாப்பாடுன்னே அது இல்லை, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதே. அடுத்தது யோவான்கிட்ட பேசுகிறார். யோவான்கிட்ட சொல்லும் பொழுது ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, நம்ம தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நான் தேவனுடைய சித்தத்தின்படி, அதாவது மனிதருக்கு நியமிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நான் செய்ய வேண்டும்னு சொல்கிறாரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 45வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார்? ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்கவே வந்தேன். சர்வன்ட். அப்புறம் யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தில் என்னன்னா, இந்த ராப்போஜனம் வந்து ராப்போஜனம் சொல்லக்கூடாது, அந்த கடைசி போஜனம், த லாஸ்ட் சப்பர். அப்போ வந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு போய் கால்களை கழுவுறார். அந்த கால்களை கழுவக்கூடிய வேலை யாருதுன்னா சர்வன்ட் கிடையாது, அடிமையினுடைய வேலை. அடிமையினுடைய வேலை. அதான் அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க, நீர் ஆண்டவராக இருந்தும் போதகராக இருந்தும் கால்களை கழுவக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் நம்ம பீட்டர் கொஞ்சம் அதிகமாக போகிறாரு. இந்த இன்னொரு ஒரு பகுதி வந்து பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6வது, தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். இயேசுவானவர் ஞானசானத்தில் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறது? இந்த பாடுபடும் தாசனுடைய பாடல் வருது, ஒரு பாடல் வருது, இதோ என்னுடைய தாசன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன், என் மேல் பிரியமாக இருக்கிறேன். இந்த மலையிலையும் மறுரூப மலையிலையும் இதே சத்தம் வருது. இந்த எல்லா பகுதியிலும் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்தில் எல்லா இடத்துல பிதா என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தை செய்வது, பிதாவினுடைய சித்தம், நான் சுயமாக எதையுமே செய்யவில்லை. அதே போல மக்கள் வந்துட்டு அவர் வந்து தீர்க்கதரிசி சொல்றாங்க, போதம் சொல்லும்போது நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. கஷ்டம் அவர் தானே யார் எதுக்கு வந்தாருங்கிறதே கிளியராக உடனே என்ன சொல்றாரு? நான் பாடுபட வேண்டியதும் என்னை இப்படி வாரால் அடிப்பார்கள் எல்லாம் சொல்றாரு. அதை தன்னுடைய ஊழியம் வந்து என்ன சொல்ற, ஆளுகை செய்வதல்ல, என்னுடைய ராஜ்யம் வந்து ஆளுகை அல்ல, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய ஜீவனையே பலியாகி கொடுப்பது என்னுடைய அதுக்காக வந்தேன். ரொம்ப நல்லது. அடுத்த நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து பார்ப்போம். இன்னும் ஒரே ஒரு லைன் தான் பார்த்துருக்குறோம், நிறைய காரியங்கள் இருக்குது. இது அடுத்ததாக வர்றது ஞானமாய் நடப்பார் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதனால் ஞானமாய் நடப்பார் பாருங்க. அருமையானவர்களே, வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நேரம் போவதே தெரியவில்லை இல்லையா? அதாவது ஏசாயாவுடைய புத்தகத்தில் 1வது பகுதியை எடுத்தோம். அந்த 1வது பகுதி 52வது அதிகாரம் 13 முதல்
15 வசனங்களில் முதல் வசனத்தை மட்டும் எடுத்து பார்க்குறோம். இதோ என் தாசன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அதாவது அறிமுகப்படுத்துகிறார். தாசன் என்ற வார்த்தைக்கு அடிமை என்று பெயர். இயேசுவானவர் தேவனுக்கு சமமாய் இருந்தாலும் உங்களையும் என்னை மீட்பதற்காக ஒரு ஈன பிறவியாக, மனிதனாக, அடிமையாக, மரண பரியந்தம், அதிலும் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். இது தாங்க சுவிசேஷம். இதுதான் உங்களையும் என்னையும் ரட்சிக்கிறது. தொடர்ந்து இதை குறித்து நாம் பார்ப்போம்.